ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வறுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை எடுத்து ஒரு ட்ரையாக ஒரு துணியில் இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வளவளப்பு குறையும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 2 சைடு இருக்கிற காம்பை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு காயை நல்லா ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காய் ஒரு பிளேட்டில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டு தூளுப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் கரம் மசாலு, மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம். நம்ம காரம் ஸ்பைசியாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் கம்மியாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். தயிர் இப்போ கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்தாச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் அடிச்சுது அப்படின்னா வெயிலில் வச்சுப்போம். அப்படி இல்லைனா ஃபேன் காற்றுல 1 hour வச்சா கூட ஓகே. நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காண்டி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருவோம். கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம உணர வச்ச வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிப்போம். சிம்லே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிரும். பாருங்கள் 50% வதங்கிருச்சு. அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே ஓரளவுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ட்ரையாக வறுக்கணும். ரெடியாக போகுது. இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம கேர்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி ரசம் சாம்பார் எது கூட வேணாலும் இதை பொரியலாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until then bye from Lucky Ilshan.